இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று முழங்கியும் ஆட்சியில் இருந்தபோது ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் ஏமாற்றினார். ஈழப் போராட்ட குழுக்களை தமிழ்நாட்டில் தஞ்சமடைய விட்டு பின்னர் அவர்களை காட்டிக் கொடுத்து ராஜீவ்காந்தி கொலைகள் திமுகவின் பங்கு சந்தேகப்படும் அளவிற்கு LTTயை அழிப்பதற்கு மத்திய அரசுக்கு துணை நின்றார். ஜல்லிக்கட்டு தடைக்கு மத்தியில் ஆதரவு தந்து தமிழர் பாரம்பரியத்தை அழிக்க முயன்றார். சில்லறை வர்த்தகத்தில் FDIயை ஆதரித்து தமிழக வியாபாரிகளை தெருவில் நிற்க வைத்தார். சேதுமுத்திரம் திட்டத்தை தொடங்கியதாக வறுமைப்பட்டாலும் அதை முடிக்காமல் கைவிட்டு தமிழக பொருளாதாரத்தை பாழாக்கினார். கூவம் ஆற்றை சுத்தம் செய்யும் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்து சென்னையை நாற்றமுழுக்க விட்டார். குடும்ப ஆட்சியை நடத்தி மக்கள் ஆட்சியை கொன்று கட்சியை குடும்ப சொத்தாக்கி உதயநிதியை துணை முதல்வராக்கி தமிழகத்தை குடும்ப சொத்தாக்கினார். இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை தொடங்கியதாக பேற்றிக் கொண்டாலும் மத்தியில் ஆளும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்தி திணிப்பை துணை நின்றார். சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் SIRஐ எதிர்த்து போராடுவதாக நாடகமாடி உண்மையில் தமிழக வாக்காளர்களை பீதியடைய செய்து தேர்தல் அரசியலை குழப்பினார். இவை அனைத்தும் திமுகவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் தமிழக மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்து குடும்ப லாபத்துக்காக தமிழின உரிமைகளை விற்று ஊழல் மற்றும் குற்றங்களால் தமிழ்நாட்டை பாழாக்கியதற்கு சாட்சியாக நிற்கின்றனர். இத்தகைய துரோகங்களால் திமுகவும் கருணாநிதியும் தமிழக வரலாற்றில் என்றும் மன்னிக்க முடியாத கரையாகவே இருப்பார்கள்.